வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆடி மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த ஆடி மாதம் 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு தருணம். அப்படி பார்த்திங்கன்னா குரோதி வருடம் ஆடி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அனுசம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் விருச்சக ராசியில், அதாவது மிதுன லக்னத்தில் சனி பகவானுடைய திசையில் 216 டிகிரியில் தாங்க இந்த ஆடி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்க அப்படின்னா 3வது ராசியான மிதுன ராசிக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிதுன ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் பகவான். பொதுவாக மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆயக்கலைகள் நம்ம 64ன்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஆயக்கலைகள் 64ம் கற்றவர் யார் அப்படின்னா புதன் மட்டும்தான். அப்போ நம்ம ஒரு கலை கற்றுருந்தால் என்னென்ன பேச்சு பேசுவோம், என்னென்ன ஆட்டம் ஆடுவோம். அப்போ 64 கலை கற்றவர் அவர் எப்படி இருப்பார்? புத்திசாலியா, திறமசாலியா, அறிவாளியாக இருப்பார் இல்லைங்களா? அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி யார்? புதன் பகவான். அந்த புதன் பகவான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி உங்கள் ராசிக்கு அதிபதி புதனாக இருக்கும்போது எப்போ இந்த புதனுடைய அதாவது ராசியில் பிறந்தவங்க மிதுன ராசியும் கன்னி ராசியும் இந்த 2 வீட்டுக்கு அதிபதி யாருன்னா புதன் தான். அப்போ இந்த 2 ராசியில் பிறந்தவங்க மிதுன ராசியிலையும் கன்னி ராசியில் பிறந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே அவங்க மைண்ட் ஏதோ ஒரு வேலை செய்துக்கிட்டே இருக்கும். இங்கே உட்காந்துக்கிட்டே இருந்தால் கூட அடுத்தது என்ன பண்ணலாம், எங்கே போகலாம், எது செஞ்சால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏதோ ஒன்று யோசிப்போம். அப்போ நம்மளை பற்றி நம்ம யோசிக்கிறத விட மற்றவங்கள பற்றியும் நிறைய யோசிப்போம். ஏன்னா அதுதான் புதன் பகவான். பொதுவாக புதன் பகவான் எப்படின்னா நம்மளை தூண்டி விடுறவர் யார் அப்படின்னா புதன் பகவான் தான். அப்போ அந்த புதன் பகவானுடைய ராசியில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா பொதுவாக ஒரே வார்த்தையிலேயே மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட முடியாது, சரி இல்லைன்னு சொல்லிட முடியாது. காரணம் என்னென்னா அதாவதுன்றது ராசி உங்களுக்கு ஒன்றா இருந்தாலும் நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள். ஏன்னா 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கினது தான் ஒரு ராசி. அப்போ அந்த 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி பார்த்திங்கன்னா வெவ்வேறு. அப்போ அந்த நட்சத்திரங்கள் என்ன, அதுக்கு அதிபதிகள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். இப்போ பொதுவாக செவ்வாய் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா உங்கள் ராசிக்கு இப்போ 12ல் மறைஞ்சிருக்கிறாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா 12ல் எந்த கிரகமே மறையக்கூடாது. 12ல் எக்கிரகம் மறைஞ்சாலும் அக்கிரகம் நம்ம என்ன சொல்கிறோம், அஸ்தனமம். அது கிரகம் வேலை செய்யாது. 12ல் இருக்கிற கிரகம் கண்டிப்பாக வேலை செய்யாது. அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாய் உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் 12ல் மறைஞ்சிருக்கிறதுனால இந்த மாதம் பார்த்திங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் முடக்கமாகவே இருக்கும். அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதி யாருன்னா ராகு பகவான். பொதுவாக ராகு யார் அப்படின்னா நிழல் கிரகம், ஷாயா கிரகம், வக்ர கிரகம். நிழல் கிரகம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ராகுக்கும் கேதுக்கும் வீடு கிடையாது, கோச்சாரத்தில் வீடு கிடையாது. அப்போ ராகு கேது பார்வை பார்க்கக்கூடிய இடம் யாராக இருக்குன்னா 3, 7, 11. அப்போ அந்த ராகு கேது பார்வை 3, 7, 11ங்கும்போது அவங்களுக்கு நல்லது பண்ணுவார். அவங்க நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்க நல்லது பண்ணுவாங்க. எந்த வீட்டில் உட்கார்றாரோ அவங்களுக்கு நல்லது பண்ணுவார். பொதுவாக ராகு கேதுடைய தன்மை அதுதான். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஷாயா கிரகம்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா குறைச்சும் கொடுக்க மாட்டார், சேர்த்து கொடுக்க மாட்டார், ஒரே லெவல் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். போஸ்ட்மேனுடைய வேலை என்னங்க, நமக்கு வந்த லெட்டர் கொண்டு வந்து நம்ம கையில் அப்படியே கொடுத்துட்டு போகிறது தான். சேர்த்து கொடுக்க மாட்டார், குறைச்சி கொடுக்க மாட்டார். அந்த வேலை தான் இந்த ராகு எது செய்வாங்க. அதே மாதிரி வக்கர கிரகம்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா முன்னாடி போக மாட்டார், பின்னாடி ரிபேஸில் தான் வருவார். அப்படி பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ராகு பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு? 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதை விட பார்த்திங்கன்னா இந்த திருவாதிரை அந்த திரு அப்படின்ற வார்த்தை பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொக்கிசம்னு சொல்லலாம். 27 நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா அந்த 2 நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் அதோடைய முக்கிய தன்மை உண்டு. அது யாராக இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருவாதிரை, திருவோணம். இந்த 2 நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் அந்த திரு அப்படின்ற வார்த்தை வரும். இப்போ உயர் திரு, திருவாளர், திருநிறை செல்வி, திருநிறை செல்வன்
அந்த திரு அப்படி கொண்டிருந்த ஒரு மரியாதைக்குரிய ஒரு பேர். அப்போ பார்த்திங்கன்னா அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே அவங்களுக்கு வந்து சொல்பலிதம் உண்டு, தன்மையான பேச்சு உண்டு. சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ராகு பகவான் 10ல் இருக்கிறதுனால அது சுய தொழில் செய்கிறதுக்கு அருமையான ஒரு நேரம். பொதுவாக இதுக்கு முன்னாடி நான் வியாபாரம் பண்ணங்க, எனக்கு வந்து செட் ஆகலை, நான் பிஸ்னஸ் பண்ணேன் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, நான் விவசாயம் பண்ணங்க நஷ்டமாகி போயிடுச்சு அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அருமையான ஒரு தருணம். ஏன்னா இப்போ வந்து ராகு உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுய தொழில் பண்ணலாம், சுய தொழில் செய்யலாம், சுய பிஸ்னஸ் பண்ணலாம், ரெண்டாவது விவசாயம் பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் லெவலில் போயிட்டு கூட நீங்கள் எதை செய்தாலுமே நல்லாயிருக்கும். முக்கியத்துவம் ரொம்ப முக்கியத்துவம் யாருக்குன்னா அந்த திருவாதிரை நட்சத்திரம் உள்ளவங்களுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். இப்போ பொதுவாக குரு வந்து யார் அப்படின்னா நவகிரகத்திலேயே ராஜான்றது யார் சொல்லுவோன்னா குரு தான் சொல்லுவோம். அப்போ அந்த குரு பகவான் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ வந்து 12ல் மறைஞ்சிட்டார். நான் முன்னே சொன்னேன் 12ஆம் இடத்துல எந்த கிரகம் மறையக்கூடாது. 12ல் எக்கிரகம் மறையுதோ அக்கிரகம் வந்து அஸ்தனமும், அதாவது மறைவு நீச்சம்னு சொல்லலாம், வேலை செய்யாது. அப்போ வந்து செவ்வாயும் குருவும் பார்த்திங்கன்னா 12ஆம் இடம்ன்றதுக்கு அதிபதி சுக்கிரன், அதாவது ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன், சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் போய் மறைஞ்சதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு கொஞ்சம் இந்த மாதம் சுமாராகவே இருக்கும், பெருசாலாம் ஒரு பலனை கொடுக்காது. மெயினாக இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கல்வி கொஞ்சம் இப்போ கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். அதே மாதிரி பிடிவாத கோபம் கொஞ்சம் நிறைய இருக்கும், அது கொஞ்சம் குறைச்சிக்கிறது கண்டிப்பாக நல்லது. ஏன்னா இது ஆடி மாதம் போர்க்களம், அதாவது ரொம்ப போராட்டமாக இருக்கும். அப்போ மனசுக்குள்ளே நிறைய கோபம் வரும், நம்மளோட கீழே இருக்கிறோம் நல்லா இருக்கிறோன்னு, நாம் சொல்லி கொடுத்தவன் வளர்ந்துட்டானே, நம்ம அப்படியே தானே இருக்கிறோம், அப்போ நம்ம நேரம் காலம் என்ன இருக்குது அப்படின்றத யோசித்து 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 டென்ஷன் அதிகம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதி நல்லவர், ஆனால் குரு 12ல் போய் மறைகிறதுனால பொறுமை தேவை. அது மெயினாக இந்த ஆடி 18 வரைக்கும் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, மற்றவங்களுக்கு உதவி செய்ய போனால் கூட உபதிரின்ற பேர் தான் வரும். சரிங்களா? அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்கள் அடங்கின ராசி தான் இன்றைக்கி இந்த மிதுன ராசி. உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து உங்கள் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. யார் வீட்டில்? கடக ராசியில் சந்திரனுடைய அதிபதியில் இருக்கிறாரு. கடகராசிக்கு அதிபதி சந்திரன். அப்போ அந்த சந்திரன்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரகத்திலே தேவதை யார் அப்படின்னா சந்திரன் தான். சந்திரன் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா யார் யார் இருக்கிறாரு? சூரியன் பகையாக இருக்கிறாரு, சுக்கிரன் பகையாக இருக்கிறாரு, புதன் வந்து நட்பாக இருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் வீட்டில் வந்து பார்க்கும்போது சூரியனும் இன்றைக்கி சுக்கிரனும் பகையாக இருக்கும்போது சூரியன்றது யார்? தந்தை. அப்போ எப்படி பார்த்தாலும் இந்தபடிய ஆடி 18க்குள்ளார பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பாவுக்கு ஜாதகருக்கு கொஞ்சம் போராட்டங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் சுக்கிரன் யாருன்னா கோச்சாரத்தில் மனைவி, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாதகருக்கும் மனைவிக்கும், அதாவது கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் காசு பணத்துலேயோ குடும்ப சங்கடமோ குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை இந்த ஆடி 18 வரைக்கும் கொஞ்சம் நீடித்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானம் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி புதன் வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி, அதாவது 2ஆவது இடத்துல வந்து இன்றைக்கி நட்பு கிரகமாக இருக்கிறதுனால படிப்பு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஏன்னா இந்த மாதத்தில் வந்து செவ்வாயோட குரு சேர்க்கு படிப்பு கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் வந்து ஓரளவுக்கு வந்து 2ல் வந்து நட்பாக இருக்கிறதுனால இடம் மாற்றம் பண்ணி படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் படிப்பு நல்லாயிருக்கும். இடம் மாறி, அதாவதுன்றது வந்து வீட்டை விட்டு ஹாஸ்டல்லையோ வெளியிலையோ இருந்து படிக்கிறவங்களுக்கு கல்வி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து குடும்பஸ்தானமாக இருக்கும்போது என்னென்னா கடன் பிரச்சனை. ஏன்னா கடந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வாங்காத கடனுக்கு வட்டி கட்டியிருப்பீங்க, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருப்பீங்க. மொத்தத்தில் உங்கள் சாப்பாடு சாப்பிட்டவங்க, உங்கள் துணிமணி கட்டி பார்த்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட நல்லா இருந்திருப்பாங்க. அப்போ இந்த ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் நமக்குள்ளார இருக்க தான் செய்யுது. இந்த மாதம் நமக்கு கடன் தீர்ந்துருமா, தொழில் நல்லா இருந்துருமா, படிப்பு நல்லா இருக்குமா, இல்லை வெளிநாட்டுக்கு போகலாமா, இல்லை எடுத்த முயற்சி நமக்கு வந்து வெற்றியாகுமா, இல்லை ஏதாவது வீடு மண் தோட்டத்துறவுன்னு ஏதாவது வாங்கி 4 பேர்த்துக்கு மட்டும் நல்லா பொழைக்கிற வாய்ப்பு இருக்குதா. ஏன்னா இந்த எதிர்பார்ப்பெல்லாம் மெயினாக மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே நிறையா இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி புதன், நம்மளை தூண்டி விடுறவர் யாருன்னா புதன் தான். அப்படி பார்த்தீங்கன்னா நாம் கை நீட்டுறவங்க தான் நல்லா இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அரசியல் நிற்க வேண்டாம், ஏன்னா ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்க ஜெயிச்சிருவாங்க. மற்றவங்களுக்கு இந்த பாதையில் போ, இது செய், இது பண்ணு அப்படின்னு சொல்லுங்கள், அவங்க நல்லா இருப்பாங்க.
பொதுவாக எப்படின்னா மற்றவங்கள தூக்கி விடுற இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்களே தவிர அதே இடத்துல தான் நீங்கள் இன்னுமே இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதி 2ல் இருக்கிறதுனால பணம் ஒரு பக்கம் வந்தாலும் கறக்கிறது காப்பிடி உதைக்கிறது பல்லு போகிற மாதிரின்ற மாதிரி வரும், ஒரு வகையில் போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி 18 வரைக்கும், ஏன்னா அம்மனுக்கு உகந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம்தான். நிறைய கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் தான் திருவிழா, பண்டிகை, பூஜை, விசேஷங்கள்லாம் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆடி மாதன்றது ஒரு அருமையான ஒரு அம்மனுக்கு உகந்த மாதம். அதே மாதிரி குலதெய்வத்துக்கு வழிபடுறதுக்கு இது நல்ல உகந்த மாதம். நிறைய பேருக்கு கோயில் எங்கே இருக்குதுன்னே தெரியாது, குலதெய்வ கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. சிலர் தெரிஞ்சு போகாமலே இருப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேங்க, குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களோட குறை எல்லாமே தீரும். ஏன்னா பூர்வ ஜென்ம கர்மாக்கள், வர்க்க தோஷம், பித்ருக்கள் தோஷம் எது இருந்தாலுமே தீரக்கூடிய மாதம் எதுனா இந்த ஆடி மாதம்தான். குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நிச்சயம் நிறைய திருப்பு முனைகள் நடக்கும். சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு நல்ல உகந்த மாதம், குலதெய்வத்தை வழிபடுங்க. அதே மாதிரி புத்திரஸ்தானம் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே 5ஆம் இடம் யாருன்னா, அதாவதுன்றது துளாராசி. துளாராசிக்கு அதிபதி யார்? சுக்கிர பகவான். புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி 5ஆம் இடம். 5ஆம் இடம் தான் சொல்லுவாங்க புத்திரஸ்தானம். அவர் எங்கே இருக்கிறாரு? உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலையே இருக்கிறாரு. 2ஆம் இடத்துலனா கடக ராசியிலே இருக்கிறாரு. அது பார்த்திங்கன்னா பகையாக இருக்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா புத்திர பாக்கியத்தில் குறை வைக்க மாட்டார். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ராகு, கேது, சனி, குரு இருந்தால் புத்திர பாக்கிய தடையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கு உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. அடுத்தது 7ஆம் இடம். பொதுவாக பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பார்க்க வேண்டிய இடம் 7ஆம் இடம். கலஸ்தரஸ்தானத்துக்கு 7ஆம் இடம் பார்க்கணும். அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். ஏன்னா இப்போ குருவே உங்களுக்கு 12ல் மறைஞ்சிருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக தடையாக தான் இருக்கும். ஏன்னா எந்த பேச்சு எடுத்தாலும் நமக்கு தள்ளி போகும். அதே மாதிரி ஏன்னா ஆடி மாதத்தில் அது இல்லாத பெண்ணோ மாப்பிள்ளையோ பார்க்க மாட்டாங்க, அதை பற்றி பேச மாட்டாங்க. அப்படியே பசங்க கூட என்ன சொல்லுவாங்க, இந்த ஆடி 18 முடிட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி இந்த ஆடி மாதம் போயிடும். சரிங்களா? ஏன்னா குரு 12ல் மறைஞ்சிருக்கிறதுனால திருமணங்கள் கொஞ்சம் இந்த மாதத்துக்கு கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும். அதே மாதிரி அயல் நாட்டுக்கு போகக்கூடிய யோகம் எல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. தந்தை வழி கடன் தீர்றதுக்கு உண்டான பாக்கியம் ஓரளவுக்கு இருக்குது. அப்பா வாங்கின கடன், கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து பிரச்சனை இருக்குதுங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி 18க்கு மேலே ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மொத்தத்தில் காடு, தோட்டத்தொரு வாங்குவேன், வண்டி வாகனம் வாங்குவோன்றதை விட கடன் இல்லாத நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நான் முன்னையே சொன்ன மாதிரி உங்கள் குலதெய்வத்தினுடைய வழிபாடு, குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் நினச்சதை விட சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஆடி மாதம் அமாவாசை, பௌர்ணமி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அதாவது அமாவாசைன்றது இறந்தவங்களுக்கு நம்ம திதி கொடுத்தா அன்றைக்கி சாமி கும்பிட்டு வந்தால் நல்லது. பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா படையல் போட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு கட்டன்றது 4 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த பௌர்ணமி நல்லது பண்ணினீங்க அப்படின்னா அந்த பௌர்ணமி பிரகாசமாக இருக்கிற மாதிரி இந்த ஆடி மாதம் 18 தேதிக்கு மேலே உங்களுக்கு அந்த மனக்கவலைகள் ஓரளவுக்கு தீரும், உடல் உபாதியெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும். சரிங்களா? எப்படி பார்த்தாலும் இந்த ஆடி 18க்கு மேலே மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறதில்ல எந்த காரணத்துக்கு கொண்டு ஒரு மாற்று கருத்துன்றது கிடையாதுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.